எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து இந்த பகல்கமில் நடந்த அட்டாக்ஸில் வந்து இனியும் ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்க்கலாங்க. பகல்கம் அட்டாக் வந்து இவங்க பாகிஸ்தானை வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரின்னு நீங்கள் வந்து தண்ணியை வந்து எங்களுக்கு விடலை, நீங்கள் வந்து அதை மூடி வச்சிங்க அப்படின்னா வந்து ரத்த ஆறு ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது ஏற்கனவே வந்து டெரரிஸ்ட் அட்டாக் ஆகி ஒரு நாள்லேயே 2 நாளில் வந்து 2 வீட்டை வந்து டெமாலிஷ் பண்ணாங்க. இப்போ வந்து ஃப்ரைடே அன்றைக்கி நேற்று வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த 2 நாளில் வந்து இனியும் வந்து 3 வீடு, அதாவது 5 வீட்டை வந்து டெரரிஸ்டோட வீடை வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தன் வந்து என்னென்னா பாகிஸ்தானில் ட்ரெயின் ஆகி இங்கே வந்து செட்டில் ஆன ஆளவன் அந்த ஆள். அவங்க சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க இடித்த வீட்டு முன்னாடி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லார் முன்னாடியும். இந்த மாதிரி வந்து எங்கள் அண்ணா எங்கே போயிட்டான்னு தெரியல, எங்களை வந்து அபேண்டன் தனியாக வந்து அனாதையாக விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு. அவங்கள வந்து தேடு, எங்கள் அண்ணாவை வந்து தேடுன்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து அம்பானி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி பகல்கம் அட்டாக்கில் வந்து நிறைய இன்ஜுரி ஆனவங்க அப்படிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அதாவது HN ஹாஸ்பிட்டல் இருக்குது, பாம்பேயில், மும்பையில் இருக்குது. யாருக்காவது வரணுன்னா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம், மெடிக்கேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவான விஷயம். இனியுமே வந்து சர்ச் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே வந்து நிறைய பொருட்கள்லாம் வந்து அந்த அமிர்தசர் இருக்கிற வில்லேஜில் வந்து நிறைய பொருட்கள், பிஸ்டல் அது இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தானில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கானால தான் வந்து 3 டிகேட்ஸாக நாங்கள் வந்து இந்த மாதிரி டெரரிசம்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து தண்ணி இல்லைன்னா பாதிக்கப்பட போகிறது நாங்கள் தான், அதை நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க நம்மளை இந்தியாவை. இந்த பிளேன்லாம் வந்து நம்மளுக்கு ஏரோப்ளேன்லாம் வந்து நம்ம ஏர் மூலிமா போகிற ஊருக்கு வந்து பாகிஸ்தான் வழியாக போகிறதுக்கெல்லாம் வந்து நிறைய தடை பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து நம்மளுக்கு மக்களுக்கு வந்து டைமும் ரொம்ப வந்து லாங் ரூட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து சார்ஜு வந்து பிளெயினுக்கு வந்து ஃபேரும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என்ன ஏதுன்னு வந்து இனிமேல் தான் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றிலாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து இந்த பொருட்கள் போகிறதுக்கெல்லாம் வந்து எல்லாம் தடை பண்ணிட்டாங்க ரூட்டெல்லாம். இனிமேல் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியல. இவங்க பண்ண இந்த டெரரிஸ்ட் அட்டாக்னால் பாதிக்கப்பட போகிறது வந்து 2 நாடுகளும் தான். பொதுமக்களும் ரொம்ப பாதிப்படையும். இது வந்து மேலே இனிமேலும் வந்து அவங்க வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இனி பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு பார்த்தா தெரியும். அவங்க நாட்டுக்குள்ளே போகிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம பார்டர்லேருந்து LOCலேருந்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே ஓப்பன் ஃபயர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அமைதியாக இருக்கிற ஒரு நாட்டை வந்து சீர்குலைக்கணும் அப்படிங்கிறதே இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இவன் திரும்பி வந்து அமைதி காஷ்மீரில் வந்து திரும்பணும், நல்லா வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறணும் அப்படிங்கிறத நினச்சி வேண்டிக்கிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததுன்னா திரும்பி பார்க்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.